ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை கடந்த 6 மாதமும் நடத்தின தேவன். இந்த 7வது மாதம் என்றால் 7 என்றால் பரிபூர்ணம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப போறார். அல்லேலூயா. ஒரு பாத்திரம் இருக்குது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தில் தண்ணி நிறைய இருக்குது என்றால் அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனால் நிரம்பி வழிதல் அப்படின்னா அந்த பாத்திரம் நிரம்பி கீழே என்ன செய்யணும்? தண்ணி வடியணும். அல்லேலூயா. இது ஒன்றுதான் நீங்கள் இந்த மாதம் மாத்திரமல்ல வாழ்நாள்லாம் சிந்திக்க போறீங்க. தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் எப்போதுமே நமக்கு தேவையானது சரியா கொடுக்கிறவர் அல்ல, எக்ஸ்ட்ரா கொடுக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதனால பாருங்க, ஆண்டு சொல்ல வலது பக்கமும் இடது பக்கம் இடம் கொண்டு நீ என்ன செய்வ? பெருகுவ. தேவனுக்கு எப்பவுமே கரெக்டா 5 பேருக்கு இத்தனை புரோட்டா அப்படி கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எப்பவுமே ஏதேனை படைக்கும் போது ஆண்டவர் ஏதேனை உண்டாக்கி அந்த 2 பேத்துக்காக 4 நதியை உருவாக்கினார். எல்லாம் எக்ஸ்ட்ரா. அப்ப நிரம்பி வழியணும். சொல்லுங்க, நிரம்பி வழியுதல். என் வாழ்க்கையில இந்த மாதம் முதல் ஆசீர்வாதமும் நன்மையும் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. உங்க வலது கருத்து தலைமை வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை இதுவரை நான் பார்க்காத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தனை நடத்த போகிறார். கரங்களை தட்டி பிரைஸ் லார்ட். ஒரு ஓவர்ஃப்ளோவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் அநேக இடங்களிலே ஆண்டவர் நிறைவு. ஏன்னா தேவன் நிறைவின் தேவன், அவர் குறைவின் தேவன் அல்ல. தேவனை குறித்து வேதாகமம் சொல்லுது, அவர் ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அந்த இடம் முழுவதும் இருக்கிற வெறுமையெல்லாம் மாறிவிடும். ஒரு தேவ தூதனே வந்து நிற்கும் போது அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்குமானா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ள வரும்போது நிறைவு உண்டாகிறது. பிரைஸ்லா. பாருங்க, தேவனுடைய படைப்பை ஒரு பூமியை மட்டும் படைச்சிருக்கலாம். எத்தனையோ நட்சத்திரங்களை, எத்தனையோ கோள்களை ஏன் உண்டாக்குன்னா, இந்த 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 வானவெளி வந்து வெறுமையா இருக்கக்கூடாது. எப்பவுமே தேவன் நிறைவின் தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஏதேனை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அடிப்பம்பு போட்டு கொடுக்கல ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நதியை ஓட விட்டார். அந்த நதி 4 ஆறாக ஓடியது. அப்போ இந்த நாள்ல ஓவர்ஃப்ளோனா என்ன? நிரம்பி வழிகின்ற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம எப்படி போகிறது? அந்த நிரம்பி வழி, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குடம் நிறைஞ்சிருக்குன்னா அது நம்மளுக்கு தேவையானது இருக்குது. ஆனால் நிரம்பி வழிதல் என்பது நம்ம மூலமாய் மற்றவர்களுடைய ஆசீர்வாதம். பிரைஸ்லா. நமக்கு போதும்னு. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு யாராவது நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னா நம்ம சில நேரங்களில் யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நம்முடைய தேவைன்னு என்ன செய்யப்படவில்லை, சந்திக்கப்பட. இப்போ நம்முடைய தேவைகள் நிறைவுக்குள்ள இருக்கும்போது யாராவது உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சிருவோம், கொடுப்போம். பிரைஸ்லா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். மகனே, நீ ஒரு நார்மல் லைஃப் வாழும்படி நான் உன்னை அழைக்கல, நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாய் நான் உன்னை அழைக்கிறேன். பிரைஸ்லா. இப்போ அதை குறித்து நம்ம இந்த மாதத்தில் அதிகமாக தியானிக்க போகிறோம். இப்போ சங்கீத புஸ்தகம் 133வது சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் புஸ்தகம், சங்கீதம் பக்கம் 754. பாருங்கள், எல்லா இடத்துக்கும் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், தாவீதுடைய சங்கீதம். தாவீதுடைய வாழ்க்கையை தாவீதுக்கு தெரியும். நான் ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனா இருந்தேன், கொஞ்சம் ஆடுகளை உடையவனாக இருந்தேன். ஆனா அவனுடைய வாழ்க்கைய ஆண்டவர் வர விருத்தி அடைஞ்சு அவனுடைய வாழ்க்கையின் முடிவு நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்றான். இப்போ அந்த நிரம்பி வழிதல், அந்த ஓவர்ஃப்ளோ, அதுக்குரிய இந்த 3 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சகோதரர்கள் மட்டும் போடுறாங்க, சகோதரிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்க பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ். ஆனால் ஏன்னா எப்போ பார்த்தா ஆண்களை மட்டும் தான் பைபிள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே
முதல் 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 பாயிண்ட் பார்க்க போறோம். எத்தனை நன்மைகள். இந்த நிரம்பி வழியும் போது நம்ம சொல்லுவோமா, என் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு எத்தனை நன்மைகள், எங்க சபைக்கு எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கோம்னா பல வேலைக்கு வந்து நிற்கும். ஒரு வீடுக்கு அணைஞ்சிட்டு இருக்கோம்னா பல வீடுகள் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தேவைக்கு அப்பாற்பட்டு நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் 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 அதிகமாய் கொடுக்கிற தேவன். அவர்தான் ஓவர்ஃப்ளோ. அவர் நம்பி நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, முதல்ல எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம குறிப்பிட்ட நன்மைகளை சொல்லி நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாய் நன்மையால் நான் நிரப்புவேன், உன் வாயை நன்மையால் நிரப்புவேன். பாங்க, சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதத்துல ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 103 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்கும். நன்மையினால் நிரப்புகிற தேவன். எத்தனை நன்மைகள் இந்த ஜூலை மாதத்தில் நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர் என் வாயை நன்மையால் நிரப்புவார். இந்த ஜூலை மாதத்தில் எங்களுக்கு எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அது ஓவர்ஃப்ளோக்கெல்லாம் இருக்கு. நம்முடைய தேவன் நம்மை நிரம்பி வழிகிற தேவன். ஒரு நன்மை ரெண்டு நன்மை இல்லை, நம்ம வாய் சொல்லும் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, சங்கீதம் 133க்கு வாங்க. சங்கீதம் 133க்கு வாங்க. இப்போ நம்ம முதல் பாயிண்ட் தியானிக்கிறோம். எத்தனை நன்மைகள். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை நன்மைகள் உன் குடும்பத்தில், உன் சந்ததியில், ஊழியத்தில், வேலையில், பொருளாதாரத்தில் எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்தார். அத்தனை நன்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு, நான் எண்ணி முடியாத அளவுக்கு அவர் நன்மை செய்கிற தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை இன்பமுமானது. அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ். இந்த ஓவர்ஃப்ளோ வந்து நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானுடைய இந்த அபிஷேகத்தின் ஓவர்ஃப்ளோ, அந்த வார்த்தையின் ஓவர்ஃப்ளோ நிரப்பும் போது நம்ம வாழ்க்கை இன்பமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா எத்தனை இன்பமுமா இருக்கிறது. எங்க தெரியுமா, நம்ம ஒரு ஒன் மைண்டுங்க. 1000 பேர் இருந்து ஒரு மனம் இல்லாவிட்டால் வேஸ்ட். கொஞ்சம் பேர் இருந்து ஒரு மனதோடு இருந்தா அங்க தேவன் ஆவியானவர் கிரியை செய்ய அமைச்சிடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எத்தனை இன்பமானது, எத்தனை நன்மைகானது. நம்ம வாழ்க்கை சொல்லுவோம், என் வாழ்க்கை இப்போ நம்மளால சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் பாடுகள் கஷ்டங்கள் அது வழியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த ஜூலை மாதத்துக்கு பிற்பாடு நாம் சொல்லுவோம், என் வாழ்க்கை எத்தனை இன்பமானது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை இன்பமானது, ஆலயத்துக்கு போவது எத்தனை இன்பமானது, ஆராதிக்கிறது எத்தனை இன்பமானது, ஜெபிப்பது எத்தனை இன்பமானது, ஆராதனை செய்து தேவனை தொழுது கொள்வதில் எத்தனை இன்பமானது, சத்தியத்தை கேட்பதில் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. சொல்ல போறோங்க, பிரைஸ் எல்லாம் என் வாழ்க்கை சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது, நிறைவா இருக்குது. அது எங்க இருக்குதுன்னா ஓவர்ஃப்ளோவில் இருக்கு. நிரம்பி வழியில் தான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்மையும் கூட கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக போறாரு. முதல் காரியம் பார்த்தோம், எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமானது. மூணாவது பாயிண்ட், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. எப்ப இது நடக்குதுன்னா, ஆரோன் யாரு அப்படின்றால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய சகோதரன் தான் ஆரோன். அப்போ ஆரோன் தான் முதலாவது ஆசாரித்துவ அந்த பாஸ்டர் சொன்னான். அந்த பாஸ்டர் ஆசாரித்துவ அபிஷேகத்தை மோசே ஆரோன் மேல ஊற்றுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்ம என்ன செய்திருக்காரா, மாற்றி இருக்கிறார். வாசிக்கலாமா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின. அல்லேலூயா. நம்மளை எப்படி மாத்திட்டாரா? ராஜாக்களும் ஆசாரியும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் ஆசாரித்துவத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் அவன் மேல ஒரு நல்ல தைலம், பரிசுத்த தைலம், நறுமண தைலம் ஊற்றப்பட வேண்டும். அங்க ஆசாரியன் ஆகிய ஆரோன் எப்படி இருப்பாருன்னா அங்கி போட்டிருப்பாரு, அப்படி கீழே வர ஃபுல்லா அங்கி. இப்போ அந்த தைலத்தை அப்படியே தலையில ஊத்துவாங்க. அது தலையில ஊத்துன போது அவன் தாடியில் அப்படியே இறங்கி வருமா, அப்படி தாடி அவன் சரீரத்தில் அப்படியே இறங்கி வரும். கீழே கால் வர அந்த 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 அபிஷேக தைலம் அப்படியே இறங்கி வருது. அல்லேலூயா. இது என்ன குறிக்குது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக முறை மனதிலையும் சரீரத்திலையும் காயப்பட்டிருப்போம். சரீரத்தில் காயப்படுறது வியாதி, மனதில் காயம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டவருடைய பிரசனம் நம்முடைய மனதில் இருக்கிற அந்த காயத்தையும் ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. இப்போ மன காயத்துக்காக நம்ம போய் யார்கிட்ட போய் ஊசி போட முடியாது. ஐயோ டாக்டர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க, மனக்காயங்களை ஆற்றுகிற அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது நம்ம மேல் இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய மனசில் என்னெல்லாம் நம்ம காயப்பட்டோம். பணம் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், சில நபர்கள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், சில பிரச்சனைகள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம். இந்த பாருங்க, வெளியே இருக்கிற காயத்து கூட பவுடரு பொடி போட்டு மருந்து போட்டு என்ன செஞ்சலாம். அல்லேலூயா. நீங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதெல்லாம் மறக்கவே மறக்காது. சின்ன வயசில் யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த அந்த காயம் என்ன செஞ்சுட்டு இருக்கும், கூடயே இருக்கும். எல்லாம் ஒரு எக்ஸாம் சொன்னால், இப்போ ஒரு முக்கியமான பண்டிகை நாட்களில் பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா ட்ரெஸ் போடும்போது, இங்கிட்டு ஒரு ஏழையான பிள்ளைங்க ட்ரெஸ் போடாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அப்படியே பார்க்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் காயங்கள், பல காயங்கள் அப்படியே ஒவ்வொரு காயமாக என்ன செஞ்சு தெரியுமா உள்ளே இருக்கும். அது வெளியே போகாது. அது எப்போ உள்ளே இருக்குதுன்னு எப்படி தெரியும்னா, இந்த காயங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் வயசு கூட 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 கூட. ஆனால் அந்தந்த காயம் போய் அங்கங்கே போய் உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ உங்களை ஏதாவது அந்த அந்த காயத்துக்குரிய காரியத்தை நீங்கள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு உள்ளேருந்து தண்ணு வந்துடும். ஏன்னா உள்ள என்ன இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம் சொல்றேன், நீங்கள் இப்போ ஃபேஸில் ஏதோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட காலேஜ் படிக்கும் என் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் கிரிக்கெட் விளையாண்டு இந்த இடத்துல அந்த கண்ணுக்கிட்ட இங்கனுக்குள்ளே அடிபட்டுனால இதாகிடுச்சு. இந்த இடத்துல ஃபேஸே ஒரு இது மாதிரி தழும்பு மாதிரி இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்போ அதை சின்ன வயசில் அடிபட்டுட்டான். ஆனால் அது யாராவது டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைஞ்சிடும் அவனுக்கு. இல்லையா? அப்போ நம்முடைய சின்ன சின்ன காயங்கள் சொல்லும்போது உள்ள அந்த காயம் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த காயத்தையும் ஆண்டவராக இயேசுவின் அபிஷேகம் நம்மை ஆற்றி நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சில பிரச்சனையை சந்திக்கிறோம், ஆனால் நம்மளை மறுபடியும் எப்படி சரி பண்ணுறா தெரியுங்களா? தேவ பிரசனம். ஹல்லேலூயா. இதான் ரகசியங்க. காயங்கள் நமக்கு வரலாம், ஆனால் உங்கள் காயங்களை உடனே ஆற்றுகிற ஒரு மருந்து உண்டு, அது அபிஷேகம், அது தேவ பிரசனம். இப்போ ஆரோன் பாருங்க, சில பழைய ஏற்பாட்டில் சில ஆடுகள் அங்கங்கே போய் சிக்கிடும். அந்த ஆடுடைய அந்த தோல் அங்கங்கே சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். இப்பயும் கூட சில எண்ணெய்லாம் போட்டு என்ன செய்வாங்க, சரி பண்ணுவாங்க. அந்த யூதர்கள் முறை எப்படி இருந்தால் ஒரு தைலம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அப்படியே வெளிப்புறமான காயங்கள். ஆனால் நம்முடைய மனதின் காயங்களையும் ஆண்டவர் ஆற்றுவார். இந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா? உன் தலை முதல் பாதம் வரை சரீரத்தையும் சுகமாக்கும், உள்ளான மனதையும் சுகமாக்கும். இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் சரீரமும் சுகமாகும், உன் மனமும் சுகமாகும். உன் மனதையும் சரீரத்தையும் சுகமாக்குற ஒரு ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே அது ஆர்னோடி சரசு மேல் ஊற்றப்பட்டு
அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுதான்? நல்லது. அல்லேலூயா. இப்போ நல்லா நீங்க அப்படியே நீங்க பாருங்க, கற்பனை பண்ணுங்க, என் தலையில இருந்து பாதம் வர இந்த பிரசன்ஸ் வரும்போது என்னுடைய சரீரத்துக்கு அத்தனை வியாதி நீங்குது, என் உள்ள இருக்கிற வியாதியும் நீங்குது, என் மனக்காயங்களும் நீங்குது. பாருங்க, 4வது பாயிண்ட், இறங்குறதுமான நல்ல தைலம். பிரேசலா, ஊற்றப்படுகிறது. 3வது பாயிண்ட் சொன்ன ஊற்றப்படுகிறது. ஆண்டவருடைய கருத்துல சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல உங்க அபிஷேகத்தை அப்போ ஓவர்ஃப்ளோவா நிரப்புங்கப்பா. அப்போ நான் நிரம்பி வழியணும். சொல்லுங்க, சந்தோஷம் நிரம்பி வழியணும், சமாதானம் நிரம்பி வழியணும், சுகம் என் வாழ்க்கை நிரம்பி வைக்கணும், எனக்கு வேண்டிய பணம்லாம் நிரம்பி வழியணும், ஐஸ்வர்யம் நிரம்பி வழியணும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியணும், தைரியம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, இப்போ சொல்லுங்க, உங்க சுகமாக்குற அந்த அபிஷேகம் என் தலை முத பாதை வர அப்படியே சுறுசுறுப்பாக நான் மாறணும். ஆண்டவரே, என் நரம்புக்குள்ளாக, என் எலும்புகளுக்குள்ளாக, என்னுடைய ஹார்ட்டுக்குள்ளாக, என் லங்ஸுக்குள்ளாக, என்னுடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்குள்ளாக, வெளி உறுப்புகளுக்குள்ளாக இந்த அபிஷேகம் பாயட்டும். ஆண்டவரே, 4வது பாருங்க, இறங்குறதுமான நல்ல தைலம். பிரைஸ்லா, இந்த ஜூலை மாதத்து எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவரே, நல்ல அபிஷேகம், நல்ல தைலம் என் மேல இறங்கட்டும், என் மேல இறங்கட்டும், என் மேல ஊற்றப்படட்டும். பிரைஸ்லா, அல்லேலூயா. என் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த தைலம் எங்க மேல ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, இது ஆரோன் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அவன் மேல் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கடந்து வருகிறது. நம்ம மேலேயும் கூட அந்த ஓவர்ஃப்ளோ, அந்த பிரசன்ஸை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம மேலே பிசாசு நம்மளை தொடாதபடிக்கு நம்மளை அப்படியே ஒரு ஆண்டோடைய பாதுகாப்பு அப்படியே காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் போய்கொண்டிருந்த போது அவர்கள் மேலே மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவங்க என்ன செஞ்சிச்சு? வழி நடத்திட்டே இருந்துச்சு. பிரைஸ்லா, ஒரு காலகட்டத்தில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறான். அப்பொழுது முன்பாக போன மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக வந்து பார்வோன் சேனையையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையும் 2ஆய் நடுவாய் பிரித்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம வலது கை, என் மேல இருக்கிற அந்த அபிஷேகம், என் மேல இருக்கிற தேவனுடைய கரம், என் மேல இருக்கிற தேவனுடைய நன்மை, சத்துரு என்னை தொடாதபடிக்கு, வியாதி தொடாதபடிக்கு, மனவேதனைகள் தொடாதபடிக்கு, கஷ்டங்கள் என்னை தொடாதபடிக்கு, தந்திரங்கள் என்னை தொடாதபடிக்கு என்னை விலக்கி காக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஓ glory to Jesus. பாருங்கள், இப்போ முதல் சொன்னேன் எத்தனை நன்மையானது, 2வது சொன்னேன் எத்தனை இன்பமானது, 3வது மேல் ஊற்றப்பட்டு. தாவீது மேல அவன் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தான். சாமுவேல் தைல கோப்பி எடுத்துட்டு வாரார். ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல் கிட்ட சொன்னாரு, நான் ஈசாயின் குடும்பத்துல ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சாமுவேல் அந்த தைல கோப்பி எடுத்துட்டு ஈசாயை போய் சந்திக்கிறார். யார் ஈசாய்? யாருன்னா தாவீதுடைய அப்பா. உன் மகன்கள்லாம் வர சொல்லு அப்படின்னு சொன்னா, மிலிட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் பாருங்கள். 1 சாமுவேல் ஒரு விஷயம் பார்த்துட்டு திரும்ப நம்ம இங்கே இந்த பகுதிக்கு வருவோம். 1 சாமுவேல் நினைக்கிறேன், 1 சாமுவேல் எடுத்தவங்க வாசிங்க. 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்கள். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். பாருங்கள், இப்போ உடனே 6வது வசனம், அவர்கள் வந்த போது
எலியாவை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். அல்லேலூயா. இப்ப ஈசாய் மகன் ஒவ்வொரு ஆளையா கொண்டு நிப்பாட்டுறான். இவங்களாம் ராஜாவா மாத்திரம், ராஜானா ஒரு தகுதியா இருக்கணும். அப்போ இவங்க ஏற்கனவே ஆர்மியில் இருக்கிறவங்க, அவங்க அன்னைமாரெல்லாம், மூத்த அன்னைமாரெல்லாம் எங்கே இருக்காங்க? ஆர்மியில் இருக்கிறாங்க. இப்போ சாமுவேல் தான் தீர்க்கதரிசி, சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஈசா உன் மகன்லாம் வர சொன்னா ஒவ்வொரு ஆளாக வராங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாருங்கள், வாசிக்கலாமா? மைக்கில் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். இவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு 7 பேரையும் அனுப்புற. 7 பேர் ஒத்தனா வராங்க. இப்ப சாமுவேல் இங்க நிக்கிறான், ஒத்தனா வரான். உடனே சாமு ஆண்டவர் சொல்ல, இவன் இல்லை. அல்லேலூயா. இந்த கடைசி குட்டி எங்க உட்கார்ந்து இருக்குது? அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. அபிஷேகம் எப்படி அவனை தேடி வருது பாருங்க. இவன் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா 10வது வசனம், இப்படி ஈசாய் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். பாத்தீங்களா? அதற்கு அவன், பாருங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ண போற தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்காருன்னா எல்லா பிள்ளையும் கூப்பிடணுமா, கூப்பிடக்கூடாதா? அப்ப அவன் தாவீதை பிள்ளையாவே என்ன செய்யலாமே நினைச்சு பார்க்கல. பாருங்க, ஒதுக்கப்பட்ட நம்மை கர்த்தர் ராஜாவாக மாற்றுவார். மனிதர்களால் மறக்கப்பட்ட நம்மை தேவனால் நினைக்க வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் மறந்து போகிறவரே அல்ல. மனிதன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனா தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதுக்காக அபிஷேகம் காத்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப கடைசி ஆள் விட்டு அனுப்புறாங்க. ஆள் விட்டு வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஜூலை மாதம் சொல்றாரு, உன் உறவினர்கள் நடுவிலே, உடம்பிறந்தவர்கள் நடுவிலே, எல்லாத்துக்கும் நடுவிலே தாவீதை ஏன் தேவன் தெரிந்து கொண்டாருன்னா, இவங்கெல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க, தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறான். ஆனா தாவீது இரவும் பகலும் கர்த்தரை நினைச்சிட்டே இருந்தான். இரவும் பகலும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தான். இவங்க யாரும் கர்த்தரை என்ன செய்யல, நினைக்கல. ஆனா கர்த்தரை நினைத்த தாவீதை தூக்கி கொண்டு ஆண்டவர் சாமுவேல் மூலம் அபிஷேகத்தை ஊற்றார். அல்லேலூயா. அந்நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கினார். இப்ப 4வது பாயிண்ட், ஊற்றப்படும் போது நமக்கு கனம் வரும். இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கனப்படுத்துவேன், உன் குடும்பத்தை நான் கனப்படுத்துவேன், சபையை கனப்படுத்துவேன், வேலை பார்க்கிற இடத்துல உங்களை கனம் பண்ணுவேன், நான் உங்களை கனம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சங்கீத புஸ்தகம் 133க்கு வாங்க. சங்கீதம் 133க்கு அப்போ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் நல்ல தைலம் நம் மேல் இறங்கி வருகிறது. 4வது பாயிண்ட் பார்த்தோம். இப்போ 5வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா. இந்த பனி என்பது ஒரு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு இப்போ காலைல நைட்டு தூங்கி இருந்துச்சு, காலை போய் இந்த புல்வெளியை பார்த்தாங்கன்னா அது எல்லா இடத்துலையும் அப்படியே பனி படர்ந்து இருக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, இந்த பனியை லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய். பனியை போல நம்ம வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அப்படியே மூடிடுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஓவர்ஃப்ளோக்குள்ளாக இருக்கிறோம்.
எப்படி பனி மூடு பனி எழும்பி நிரப்பிட்டு என்று ஆதியாகமத்தில் பார்க்குறோம் 2ஆம் அதிகாரத்தில். மூடு பனி எழும்பி நிரப்பிட்டு. இந்த பனி எழும்பும்போது என்ன ஆகுனா அங்கே ஒரு விளைச்சல் உண்டாகிறது. பிரைஸ்லாம் பாருங்கள், இங்கே எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு இந்த எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலாம் மிக இப்போ நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாறி உள்ள மலை அது. இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற மலை மாறி அங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற மலை ரொம்ப ஃபேமஸான ரொம்ப செழிப்பான மலை. இந்த செழிப்பான மலை மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பனி அப்படியே நம்ம தட்டி விட்டால் தண்ணி என்ன செய்யும்? அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் மேலே இந்த மாதத்தில் பனியை போல ஆசீர்வாதம் இறங்க போகிறது. எங்கள் அக்கௌண்ட்டை பரிசுத்த ஆவியான நிரப்ப போகிறா. எங்கள் சரீரத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறா. நன்மையால் நிரப்ப போகிறா. பனியை போல கர்த்தருடைய ஆவியான நிரப்புவா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ரேபா ராபா ஷாகலா பாலா பாலா ஓ ராகலா ரேகா பாலா 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 ஓ ரேகா பாலா பா ஷாலா பாலா பாலா ஓ ரேகா பாலா பா ஷாகலா பாலா பாலா ஓ ரேபேகா பா ரேகா பாலா பா ஷாலா பாலா பாலா. 5 இப்போ காரியத்தை நம்ம சொல்லியிருக்கிறேன். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும். அல்லேலூயா. 6வது பாயிண்ட் என்னது? என்றென்றைக்கும். ஆல்வேஸ் பிளஸிங். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அது அந்த பாயிண்ட்ல மட்டும் பார்ப்போம். என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். இந்த ஓவர்ஃப்ளோ நம்ம வாழ்க்கையில வரும்போது, தேவ பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்ம நிரப்புவா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவா. சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். நான் நிரம்பி வழியும் போது என் வாழ்க்கையில என்றென்றைக்கும் ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் முதல் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஐயோ போன மாசம் ஆசீர்வாதம் இருந்துச்சு, இந்த மாசம் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை அப்படி சொல்ல மாட்டீங்க. என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்கடுத்து 7வது பாயிண்ட், ஜீவன். அல்லேலூயா. ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளுக்கும் மூலதனம் தான் ஜீவன். அங்க ஜீவன் என்ன செய்கிறாரா? கட்டளை எடுக்கிறார். அப்ப அந்த ஓவர்ஃப்ளோ நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஜீவனை, நன்மையை, சுகத்தை, வெற்றியை, தைரியத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப 7 பாயிண்ட் திரும்ப நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க, ஒன்று எத்தனை நன்மையானது. சொல்லுமா, எத்தனை நன்மைகள். இந்த ஜூலை மாதம் முதல் எனக்கு எத்தனையோ நன்மைகள் ஆரம்பிக்க போகிறது. இந்த வருடம் முதல் எத்தனையோ நன்மைகள் ஆரம்பிக்க போகிறது. அவனுடைய வருகை வரை நான் சொல்ல போகிறேன், எனக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் செய்தார். 2வது, என் வாழ்க்கை எத்தனை இன்பமானது. அந்த கசப்பு, அந்த வெறுமை, அந்த மனம் அடிவு, அந்த மனக்காயங்கள் அப்படிலாம் போயிட்டு நம்ம சொல்லுவோம் என் வாழ்க்கை சூப்பர்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லணும்னு ஆசை இருக்குது? அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. என் வாழ்க்கை சூப்பர். ஆரம்பம் அப்படிதான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஊடால இந்த ஜூலை மாதம் முதல் என் வாழ்க்கை சூப்பர். எத்தனை இன்பமானது. அல்லேலூயா. இப்ப 3வது, அந்த ஊற்றப்படுகிறது. சிரசு மேல அபிஷேகம் ஊற்றப்படு. என் மேல இந்த ஜூலை மாதம் முதல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நன்மை ஊற்றப்படுகிறது, மகிழ்ச்சி ஊற்றப்படுகிறது, தைரியம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அது என் மேல இறங்குகிறது. பிரைஸ். 4வது பாயிண்ட் என்னது? இறங்குகிறது. ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால இந்த மாதம் முதல் எனக்கு வேண்டிய எல்லாம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சுகம் இறங்கி வருகிறது, நன்மை இறங்கி வருகிறது, ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, வெற்றி இறங்கி வருகிறது, மகிழ்ச்சி இறங்கி வருகிறது. அது என் சரீரத்தை மூடுகிறது, என் மன காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிறது. அல்லேலூயா. இறங்குகிறது. அது இறங்குறதுமா நல்ல தைலம். அதுக்கடுத்து அது பனியை போல என் மேல் படர்கிறது. அல்லேலூயா. பனியை போல நன்மைகளின் வாழ்க்கையை அப்படியே படர்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். அங்க என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படி எழுந்து நிப்போமா. அங்க என்றென்றைக்கும் ஜீவன்,
நன்மையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளை. ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த ஜூலை மாதம் முதல் எத்தனை நன்மைகள், எத்தனை இன்பங்கள். ஹல்லேலூயா. அப்பா எங்கள் மேலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேலே ஊற்றப்படுகிற அந்த மகிழ்ச்சிக்கு ஸ்தோத்திரம். அது எங்கள் மேலே இறங்குதா, ரிசீவ் பண்ணுறோம் ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷாலா பாரா பரிபிலா பாலா 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 பாலா. அது நல்ல பனியை போல் அப்படியே படர்கிறது ஆண்டவரே. க்ளோரி டு ஜீசஸ். அப்படியே வளர்க்கறது உயர்த்தி ஜெபிக்க போகிறோம் நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவர். இந்த ஜூலை மாதத்தில் இந்த சங்கீதம் 133 படி 3 வசனம் தான், அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியே பனியை போல அப்போ வந்துக்கிற ஒவ்வொரு மேலேயும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் நடக்க போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்க்கை இன்பமாய் மாறப்போகிறது. கசப்பெல்லாம் விலகி ஓடப்போகிறது, வெறுமையெல்லாம் விலகி ஓடப்போகிறது, சண்டை சச்சரவெல்லாம் விலகி ஓடப்போகிறது, பணம் கஷ்டம்லாம் உங்களை விட்டு விலகி போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்பமாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை வெறுமை எண்ணிக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் முதல் ஆண்டவர் இன்பத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுகிறார். உங்க மேல விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, உங்க மேல விசேஷித்த வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறார். சிறு வயது முதல் இந்த நாள் வரை நீங்கள் பட்ட அந்த மனக்காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் சரீரத்திலே சுகம், மனதிலும் சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார். உங்க வாழ்க்கையில எப்படி இந்த ஆசீர்வாதம் நடந்தது என்று சொல்லும் அளவுக்கு பனியை போல உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் படர போகிறது. ஹல்லேலூயா. ஷாலாபாராபாரா கபாலாபாலா ஓ ரகாபாலா. உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு வருடத்தில் நடந்துச்சு, ஒரே ஒரு மாதம் எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, அப்படி அல்ல. என்றென்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். இதுதான் ஓவர்ஃப்ளோ, ஆசீர்வதிக்கிற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாகட்டும். இந்த ஜூலை மாதம் முதல் எனக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உறவினருக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அங்க என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அங்க ஜீவன் உண்டாவதாக. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரண பயங்கள், எல்லா வியாதிகள், எல்லா வேதனைகள், காயங்கள் நீங்கி ஜீவன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, பெருக்கம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் பிளஸ் பண்றேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? க்ளோரி டு லார்ட். நான் நிரப்புவேன்னு சொன்னேன். இந்த மாத ஆண்டவர் நம்மளை பார்த்து நிரப்புவேன். இப்போ நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணணும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுது. எத்தனை பேர் கண்ணை மூடி பாருங்க, உங்கள் பாத்திரம் நிரம்புதா, நிரம்பி வழியுதா? நிரம்பி வழியுது சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எனக்கு தைரியம் நிரம்பி வழியுது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. பணம் நிரம்பி வழிகிறது, சந்தோஷம் எனக்கு அப்படியே நிரம்பி வழிகுது, ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறாங்க, பில்டிங் நிரம்பி வழிகிறது, எங்களுக்கு வேண்டிய தயவு கிருபைலாம் நிரம்பி வழிகிறது. உங்கள் பாத்திரம் வெறுமையாக இருக்காதுங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமா, அனைவருக்கு அள்ளி கொடுக்கிற பாத்திரமாய், தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இந்த ஜூலை மாதம் ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடுவதாக. எல்லாம் சொல்லுமா? ஓவர்ஃப்ளோ. இந்த நாள் முதல் என் வாழ்க்கை ஓவர்ஃப்ளோவாய் மாறப்போகிறது. என் வெறுமையெல்லாம் மாறப்போதெல்லாம் பிளஸ் பண்ணுவோமா இயேசுவின் நாமத்தினால. எங்ககிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். எங்கள் களஞ்சியங்களாம் நிரம்பி வழிவதாக. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தேவையான அனைத்தும் எல்லாம் நிரம்பி வழிவதாக. எல்லா நன்மைகள் நிரம்பி வழிவதாக. ஒரு ஓவர்ஃப்ளோ உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். நிரப்புவது மட்டும் இல்லை, நிரம்பி வழியே வைப்பார். அதான் ஓவர்ஃப்ளோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.